இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த மாதத்துல நம்ம தியானிக்கிறோம் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி. கீழ்ப்படிந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம தியானித்து வருகிறோம். நேற்று நம்ம தியானித்தோம் கீழ்ப்படியும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படின்றத நம்ம தியானித்தோம். நம்ம அநேக நேரங்களில் நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கணும், நம்ம வந்து உயர்ந்த இடத்துல இருக்கணும், நம்ம மேன்மை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்றத நம்ம அநேகர் விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதற்கான முயற்சிகளையும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அநேக நேரங்களை நம்ம கீழ்ப்படிய தவறுகிறவர்களா இருக்கிறதுனால அந்த மேன்மையான காரியங்கள் நமக்கு தடைப்படுகிறது. இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம். நாம் கீழ்ப்படியும் போது நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். கீழ்ப்படிந்தால் மேன்மை உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். உபாகமம் 28 அதிகாரம் 1 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் அதன்படி செய்ய கவனமா இருக்கும்போது, அதன்படி நம்ம நடக்கும்போது, அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம அவர் மேன்மை உள்ளவர்களாக வைப்பார் அப்படின்றது இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் மேன்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும், மேன்மை உள்ளதான காரியங்கள் எனக்கு வேணும், நான் எல்லா இடத்துலையும் மேல இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த கீழ்ப்பிடிதல் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். அநேகர் நம்ம உலகத்துல கூட சொல்லுவாங்க, நம்ம மேல்படிக்கு போனோம், நம்ம மேலானவர்களா இருக்கணும் அப்படின்னா முதலாவது கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கீழ்ப்படிதல் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. மேன்மைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்றது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில ஒரு உயர்ந்த வேலைக்கான ஒரு ஆள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுக்கப்பட்டது. அநேக அதற்கு படித்ததான இளைஞர்கள் அநேக பேர் வந்து அந்த இடத்துக்கு போனாங்க. அந்த முதலாளி என்ன பண்ணாரு அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாரு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிடக்கிற எல்லா ஜல்லிகளையும் நீங்க எடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே கொஞ்சம் பேர் மாத்திரம் அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் செய்யாமலே போயிட்டாங்க. ஒரு 2 நாள் வந்தாங்க, சில பேர் வரவே இல்லை. ஒரே ஒரு வாலிபன் மட்டும் தினமும் வந்தான். ஒரு 6 நாள் திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் அந்த வேலை செய்கிறவனாய் காணப்பட்டான். இங்க ஜல்லி எடுத்து போட்டு அங்கிருந்து அங்க போடு, அங்க இருந்து இங்க போடு அப்படின்னு சொல்லி அவர் வேலை வாங்கி கொண்டிருந்தார். அதை அப்படியே அவன் செய்தான். சனிக்கிழமை ஆனோடனே இதான் நீ 6 நாளுக்கு செய்த கூலி, உன்னுடைய சம்பளம், இதை வாங்கிட்டு நாளைக்கு உனக்கு லீவு, நீ திங்கட்கிழமை வா அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த மனிதன் நினைத்தான் இனிமேல் இந்த வாலிபன் என்ன செய்ய மாட்டான், வேலைக்கு வரமாட்டான் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அந்த வாலிபன் வந்தோடனே கேட்டார், என்ன அப்படின்னு. ஐயா, நான் வேலைக்கு வந்திருக்கேன், நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் மறுபடியும் வந்தானா. அவனை உயர்ந்த பதவியில அவன் அமர்த்தப்பட்டானா. அவனுடைய படிப்புக்கு ஏற்ற அந்த வேலை அவனுக்கு கொடுக்கப்பட்டதான். அப்ப அந்த சின்ன வேலை அப்படின்னு சொல்லி அவன் ஒருவேளை செய்யாதவனாய் அவன் போயிருந்தான். நிறைய பேர் போயிட்டாங்க, அந்த வேலை கிடைக்கல, இவனுக்கு அந்த வேலை கிடைத்தது அப்படின்னு நம்ம அந்த கதையில வந்து பார்க்கிறோம். அப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு நல்ல வேலைக்கு இப்படிப்பட்டதான சில கீழ்ப்படிதல் அவசியமாய் காணப்படுகிறது. அப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்தும் போது அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்தால் மாத்திரமே அவர் இந்த எல்லா ஜாதிகளிலும் நம்ம மேன்மையானவர்களாக வைப்பார். அப்போ உயர்ந்த இடங்கள்ல வைக்கணும் அப்படின்னா அதற்குரிய கீழ்ப்படிதல் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. யோசுவாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யோசுவாட்ட ஆண்டவர் வந்து சொன்னாரு. யோசுவா 3 அதிகாரம் 7 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அவரை வந்து யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவேன், இந்த மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யோசுவா 1 அதிகாரம் 8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கணும், இரவும் பகல் அதை தியானித்து அதை இது பண்ணும், அப்போ நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் அப்படின்னு சொல்ற. அப்போ ஆண்டவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் அவனுடைய வாயிலிருந்து அவன் அதை கை கொள்ள கவனமா இருந்ததுனால, அதை கீழ்ப்படிந்ததுனால இந்த யோசுவா என்ன செய்தான், மேன்மை ஆனவனாய் மாற்றப்பட்டான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் நம்மளுக்கு சாதகமா இல்லை, நான் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன், என்னுடைய சூழ்நிலைகள் சாதகமா இல்லை, நான் எனக்கு தோல்வியாக தான் காணப்படுகிறது, அவமானமாக காணப்படுகிறது அப்படின்னு நினைக்கலாம். இந்த யோசேப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
யோசேப்பின் தகப்பன் சொல்றாரு, நீ என்ன செய்ய, அந்த உன்னுடைய சகோதரர்கள்லாம் ஆடு மேய்த்து கொண்டிருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த யோசேப்பு அந்த தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அங்க போகிறான். ஆனா அவனுடைய வாழ்வில அதற்கு அப்புறமாக நிறைய தீமையான காரியங்கள், அவனுக்கு நிறைய சோதனையான காரியங்கள், நிறைய அவமானமான காரியங்கள், அவன் சிறைச்சாலையில தள்ளப்பட்டான். அவன் செய்யாத தவறு அவன் மேல குற்றம் சாட்டப்பட்டது. இப்படி அவன் நிந்தைக்குள்ளானவனாக, அவன் ரொம்பவும் கஷ்டப்பட்டவனாக காணப்பட்டான் அப்படின்றத பார்க்கிறோம். ஒருவேளை இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருடைய காரியங்களை நான் கரெக்டா செய்துட்டு இருக்கேன், அவருடைய காரியங்களை நான் சரியாதான் செய்யறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில இன்னும் நன்மையான காரியம் வரல, எனக்கு மேன்மை வரல, நான் நிந்தை உள்ளவளாக, நான் தோல்வி உள்ளவளாக, நான் கூனி குறுக்கி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய உற்றாரின் மத்தியில நான் தாழ்ந்து இருக்கிறவளாக காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற வேளை வரும்போது இந்த யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு முழுமையாக மேன்மைப்படுத்தப்பட்டான், எகிப்து தேசத்தின் முழுவதுக்கும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். அதே போல நீங்க அதிகமான துன்பங்கள் ஆண்டவருடைய பாதையில நடக்கும்போது, அதிகமான அவமானங்கள், கஷ்டங்களை நீங்க சகித்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு மேன்மை உண்டு அப்படின்றத மறந்து போகாதீங்க. ஏற்ற வேளை வரும்போது அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த யோசேப்பு தன்னை தாழ்த்துகிறவனாக காணப்பட்டான். அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் இப்படிப்பட்ட தரிசனத்தை பெற்றிருக்கேன், அதனால நான் இதை செய்ய மாட்டேன் அப்படிலாம் அவன் எதுவுமே சொல்லல. அவன் தாழ்மை உள்ளவனாக ஆண்டவருக்கு அவனுடைய வாழ்க்கை, அவங்க தகப்பனுக்கு, அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போதுதான் நம்ம மற்றவங்களுக்கு கீழ்ப்படிய முடியும். ஆண்டவருடைய பயம் இருந்ததுனாலதான் அவன் என்ன செய்தான், அவனுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிதான் அப்படின்றத பார்க்கிறோம். நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது 15:33, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம் தாழ்மை உள்ளவர்களாக நம்ம காணப்படும் போது நிச்சயமாக ஒரு நாள் நம்மை தேடி அந்த மேன்மையான காரியம் வரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 2:8 11 வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டாலும் அவர் என்ன செஞ்சாரு, சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிந்து அவர் தாழ்த்தினதுனால 11 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் சிலுவையில பிதாவோட சிலுவை பரியந்தமும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னனால எல்லா நாமங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே தான் இருக்கு. அவருடைய நாமம் மாத்திரம்தான் உயர்ந்தது. அப்படிப்பட்டதான உயர்ந்த நாமத்துல ஆண்டவர் உயர்த்தப்பட்டார், அவர் தாழ்த்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். நம்மளுக்கு மேன்மையான காரியங்கள் நமக்கு வரணும் அப்படின்னா நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நம்முடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். நம்முடைய உலக பிரகாரமாக நம்முடைய பெற்றோருக்கு, நம்மை நடத்துகிறவர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய யார் யார் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாங்களோ, நிறைய நேரங்கள்ல இந்த நாட்கள்ல நம்ம அவங்க சொல்லுகிற காரியங்களுக்கு செவி சாய்க்காதவர்களாக போகிறோம். அப்படிப்பட்டதான காரியங்கள் இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நீங்க என்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கலாம். என்னை மேன்மையாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குத்தத்தங்கள் தந்து நிறைய வருஷம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க கீழ்ப்படிங்க, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுங்க. அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும் போது, அவருடைய வார்த்தைகளின்படி நம்ம நடந்து கீழ்ப்படியும் போது மேன்மையான காரியங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்திடும் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, கீழ்ப்படிந்தால் மேன்மை அடைவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த நாளில் தியானித்தோம். அநேக நேரங்களில் நாங்கள் ஆண்டவரே சிறுமைப்பட்டவர்களாக, நாங்கள் ஆண்டவரே நாங்கள் தரம் தாழ்ந்து போனவர்களாக, நாங்கள் நிந்தைக்குள்ளானவர்களாக, ஆண்டவரே உள்ளானவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். மேன்மை அப்படின்றது எங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாங்கள் மேன்மையை காண்போமா அப்படின்னு சொல்லி நாங்கள் அநேக நேரங்களில் கலங்குகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் அப்படின்றத நீர் உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிற அந்த காரியங்களை கீழ்ப்படிந்து ஆண்டவரை தாழ்த்தி, ஆண்டவரை நீர் சிலுவை பரியந்த உம்மை தாழ்த்தினீர், நீர் கீழ்ப்படிந்தீர் அப்படின்னு நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அந்த கீழ்ப்படிதலின் ஆவியை எங்களுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கீழ்ப்படிந்து மேன்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழும்படியாக ஆண்டவருடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்கள ஆளுகை செய்யுங்க. அப்படி இருந்தா மாத்திரம்தான் நாங்கள்
நாங்கள் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துடலுங்க ஆண்டவரே. எங்களுக்கு கீழ்ப்படிதனால வருகிற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே, கீழ்ப்படிதனால வருகிற மேன்மையும் எங்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாகிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நம்ம கீழ்ப்படிந்து மேன்மை உள்ளவர்களாக வாழும்படியான கிருபையை ஆண்டவர் தந்தருள்வாராக.